வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருடம் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. வரக்கூடிய 1/1/2024 ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் தாங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில், அதாவது கேது மக திசையில் தான் இந்த 2024 பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 129 டிகிரியில் இந்தவுடைய வருடம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கப்படும் போது இந்த 2023 தான் நம்ம கஷ்டப்பட்டோம். அப்போ 2024 நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இருக்குதா செய்யுதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2024 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்களை இந்த விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு 23 என்ன நடந்தது, நடக்க போகிற 24 எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2024 எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோட சொந்தங்களான உங்களுக்கும் என்னோட நண்பரான எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்படி இருக்கும்போது இந்த 2024 விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் சனியுடைய பார்வை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஏன்னா சனியுடைய பார்வைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இப்போ சனி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா 2023 ஒரு ஃபஸ்ட்லேயே ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 2.5 வருஷம் இருப்பார். அப்போ 2023 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருச்சிக ராசி உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10. பொதுவாக எப்பயுமே சனி வந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை தான் பார்ப்பாருங்க. அப்போ 3ஆம் இடம் இப்போ கும்பத்திலேருந்து 3ஆம் இடம் யார் பார்க்குறாருன்னா மேச ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடம் யாருன்னா சிம்ம ராசி பார்க்குறாரு. 10ஆம் இடம் யாருன்னா உங்கள் ராசி விருச்சிக ராசி இப்போ பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ சனியுடைய பார்வை வந்து விருச்சிக ராசி மேலே பட்டாலும் 2024 ஃபுல்லாகவே சனி உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ சனி வந்து பார்க்கும்போது இப்போ 10ஆம் இடமா உங்களை பார்க்குறாரு அப்படின்னா 10ஆம் இடம் சுய தொழிலுக்கு அதிபதியான நேரம். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா அது சனி வந்து சுய தொழிலை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சனி வந்து பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடமும் சுய தொழிலுக்கு 10ஆம் இடம் பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து சுய தொழிலுக்கு செய்கிறதுக்கு உண்டான இப்போ ஒரு நேரம் தான். ஏன்னா சனியுடைய பார்வை உங்கள் மேலே விழுகிறதுனால பார்ட்னர்ஷிப்பாக செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்குமே கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க, தனிச்சு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்னு சொல்லிட்டு கூட்டு தொழில் பண்ணினாலும் நட்டமாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் வராது, கொடுத்துருந்தாலும் வராது, வாங்கியிருந்தால் கட்ட முடியாது, வச்சுருந்தால் திருப்ப முடியாது. தனிச்சு பண்ணணும். அப்போ தனிச்சு பண்ணும்போது சனியுடைய பார்வை முழுசாக உங்கள் மேலே படணும். அப்படி படும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ 100% சனியுடைய பார்வை வாங்கின ராசி இந்த விருச்சிக ராசி. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2024 முழுவதுமே சனி உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா இந்த சனி இடையில இப்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் இருப்பார். சனி வக்கரத்தில் வந்துட்டு போகிற தவிர, ஆனால் மேற்கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பார்க்கும்போது அந்த வருடத்தில் வந்து அங்கே தான் இருப்பார். அப்போ 2024 சனி வந்து உங்களுக்கு 10ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறதுனால சுய தொழில் கண்டிப்பாக தாராளமாக செய்யலாம். செய்கிறதுக்கு உண்டான நேரம் இப்போ இந்த நேரம். அதே சமயத்துலேயே சொந்த தொழில் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆல்ரெடி செய்துட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு பலனை கொடுத்துருவார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கீழே நம்ம இடத்துல வேலை செய்கிறவங்க, நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்கள நாம் நல்லா பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய புண்ணியம் நம்மளை வளர்த்தி விடும்.
ஆனால் நமக்கு கீழே வேலை செய்கிறவன் தானே, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவனு தானே, நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குறவன்னு சொல்லி அலட்சியப்படுத்தி நினைக்கும் போது அவங்களுடைய பாவங்கள் நம்ம மேலே விழுவும்போது நமக்கு தொழில் முடக்கம் ஏற்படும். அதனால் என்ன அப்படின்னா, சிறு குச்சி பல்லுவதோ குத்தும் அப்படின்ற மாதிரி 100% நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள வந்து நாம் நல்லா வச்சுட்டோம்னா நம்மளை கடவுள் நல்லா வச்சுக்குவார். இதுதான் ஒரு ஐதீகம். அதனால் என்ன அப்படின்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு சனியுடைய பார்வை படும்போது கண்டிப்பாக சுயத்தொழில் செய்யலீங்களா, கண்டிப்பாக இப்போ செய்யுங்க, தப்பு இல்லை. அப்போ சனி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்வையில் இருக்கும்போது 100% ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மேசராசியில் குரு இருக்கிறாரு, அது வந்து ஜென்ம குருவாக இருக்கிறார். அந்த மேசராசியில் ஜென்ம குருவாக இருந்து குருவுடைய பார்வை 5, 7, 9, 5ஆம் இடம் சிம்ம ராசியும் 7ஆம் இடம் துலா ராசியும் 9ஆம் இடம் தனுசு ராசி தன் சொந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ வரக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும். அப்போ அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே போகிறாரு, ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ அந்த ரிஷப ராசிக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படிங்கும்போது எந்தவுடைய குருவுடைய பார்வை 7ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு. ஏன்னா இப்போ வந்து பார்க்கும்போது சிம்மம் துலாமும் தனுசு பார்க்குறவர் அடுத்தது என்ன பண்ணுவார், கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி பார்ப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது தான். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறதுனால அப்போ உங்களுக்கு நினச்ச காரியங்கள் இன்னும் வெற்றியாகும். இப்போ 70% நல்லா இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த குரு பெயர்ச்சி மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு வரக்கூடியவர் 7ஆம் இடமும் உங்கள் ராசி வந்து பார்ப்பார். ஏன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9 இல்லைங்களா. அப்போ இப்போ துளாராசி 7ஆம் இடமாக பார்க்குறவர் அடுத்தது வந்து விருச்சிக ராசி 7ஆம் இடமாக பார்ப்பார். அப்போ உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை வாங்கும்போது அப்போ இன்னும் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் கொடுத்துரும். அப்போ என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு விமானம் நமக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த விமானம்ன்றதை வந்து பார்க்கும்போது ஒரு கீழே தான் போயிட்டுருக்கோம். அதே அந்த பாதை முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சிருந்தா அது பயணம் தொடங்க போகிறதில்ல, அது வெற்றி ஆக போகிறதில்ல. அந்த பாதை வந்து கட்டானால் தான் அது பயணம் தொடங்க போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அதுபோல் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 4 மாதம், அதாவதுன்றது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதத்துக்கு. அப்போ அந்த 4 மாதம் ஒரு பாதை மாதிரி கீழே தான் போயிட்டுருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விமானம் பறக்கிற மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு அந்த 8 மாதம் பறக்க தொடங்கிடுவீங்க. அப்போ 100% என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆனதுன்னா இன்னும் டாப்பில் இருக்கும். அப்போ இப்போவுடைய நேரத்தை விட மே மாதத்துக்கு பிறகு குருவுடைய பார்வையும் வாங்குறீங்க, ஆல்ரெடி சனியுடைய பார்வையும் வாங்கிட்டீங்க. அப்போ இந்த 2உடைய பார்வை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரம் இன்னும் உங்களுக்கு டாப்பில் கொண்டு போய் வச்சிடும். அப்போ பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். உங்கள் பாதைக்கு வழிவகுத்து கொடுக்குற நேரம் இப்போ ஒரு நல்ல நேரம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்து பயிற்சி காலத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது யார், குருவுக்கு. ஏன்னா எப்பயுமே குருவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் பயிற்சி காலம்னா நம்ம கஷ்டம் தீர்ந்து போயிடுமா, நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாரா, இந்த பயிற்சியாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பாக பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக 3 ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 5ஆம் இடம், 2வது வந்து விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம், மகர ராசிக்கு 9ஆம் இடம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அடுத்தது வந்து மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 7ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ குரு 7ஆம் இடமாக பார்க்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமணஸ்தானம் நல்லாயிருக்கும். திருமணங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி தடையாக இருந்தாலும் இல்லை இதுக்கு முன்னாடின்றதை கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருந்தாலும் இல்லை கருத்து வேறுபாடுனால ஒரே வீட்டில் கீரிம்பாம்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அப்போ பொதுவாக என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து மாறின வாட்டி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமாக பார்க்குறதுனால உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் செயல்கள் நல்ல விதமாக மாறும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது செய்தாலும் குழப்பம்தான், பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா போகக்கூடாதா. இப்போ மற்றவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, நாம் ஏன் இப்போ இருக்கிறோம், ஏன்னா நமக்கு கீழே இருந்தவங்கள மேலே வந்துட்டாங்க, நாம் மட்டும் ஏன் அதே இடத்துல இருக்கிறோம். வண்டி வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க, பூமி வாங்குறாங்க, நம்மளால கடன் கூட கட்ட முடியலையே. அந்த ஏக்கை எண்ணங்கள் ஒவ்வொரு வருடம் இருக்க தான் செய்யுதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்கள் நேரம் நல்லாயிருக்கும். திருமணம் கண்டிப்பாக நடக்காதவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியஸ்தானமும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து நம்ம ராசி பார்க்குறதுனால குழந்தை பாக்கி தாமதமானவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கி நல்லாவே கொடுத்துருவார்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம்னாவே ஒரு வரம் தானே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியமெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் பொதுவாக சொல்லணும்னா இப்போ ஜோதிடம் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு வியாபாரம் ஆகி போச்சுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலன் சொல்கிறவங்க கூட வியாபாரத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையாக சொல்லணும்னா பலன் முழுமையாக பார்க்கணும்னா இப்போ கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான். அப்போ அந்த மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லாயிருக்கு. புத்திர பாக்கியங்கள் மட்டும் கிடையாதுங்க, உங்கள் எண்ணங்களும் சேர்ந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுவாக என்ன அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுத்துருந்தா 950 வருஷம் போகட்டுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் கூட போதுங்களாம். ஆனால் இன்றைக்கி காலம் 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஆசைப்படுறது இன்றைக்கி என்ன, அதாவதுன்றது நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். 10 பேர்த்துக்கு முன்னாடி கேவலம் இல்லாத பிழைக்கணும். மொத்தத்தில் நம்ம எதிரியே யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம கௌரவமாக வாழணும். இதுதான் நம்மளுடைய ஆசையை. அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ தொழில், புத்திரஸ்தானம், திருமணம், இன்றைக்கி இது 3மே மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிரகாரம் நல்லா இருக்குதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சனி பார்வை பார்க்குறதுனால பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைங்கமெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும். ஏன்னா பூர்வீகத்திலலாம் ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு இதுக்கு மேலே இந்த 2024 கொஞ்சம் சரியாகும். ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு வந்து சனி பார்வை. ஏன்னா சனி பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா உடல் உபாதைகள் கொடுப்பாரு, ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. 2024 சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல் உபாதைகள் கொடுப்பார். உங்களுக்கு நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை, மனைவி நல்லா இருந்தால் மக்களுக்கு சரியில்லை, மக்கள் நல்லா இருந்தால் தாய் தந்தைக்கு, இது போல் யாருக்காவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருப்பார். கொடுத்தாலும் 2024 நல்ல விதமாக தான் இருக்கும். இதே தவிர உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ சூரியன் இப்போ வந்து 2ஆம் இடத்துல இந்த வருடம் பிறக்கும் பொழுது இப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா 2ஆம் இடம் நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். தனஸ்தானம் போது கடனை கட்டலாம், கஷ்டம் தீரும், ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். கல்விஸ்தானம், கல்வி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல கல்வி, ஓரளவுக்கு மாற்றமாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகஸ்தானம் நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா ஒரு ஜாதகத்துக்கு முதல்ல பூர்வீகஸ்தானம் நல்லா இருக்கணும். பூர்வீகஸ்தானம் சரியில்லை அப்படின்னா நாங்கள் தங்க சம்பாரித்தாலும் தவிட்டுப்படி, மாணிக்க சம்பாரித்தாலும் மத்தியான செலவு, வெள்ளி வந்தாலும் வேறைய, மாடு கறக்க போன குடிக்க இப்போ கரெக்டாக தான் இருக்கும். மொத்தத்தில் 4 காசு சம்பாரித்து 4 விதமாக நல்லா பிழைக்கணும், 4 பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும் ஆசைப்பட்டோம்னா முதல்ல நம்ம ஜாதகத்தில் பூர்வீகஸ்தானம் நல்லா இருக்கணும். தேச புத்தி அந்தரம் நல்லா இருக்கணும், பூர்வீகஸ்தானம் நல்லா இருக்கணும். பூர்வீகஸ்தானம் ஒரு மனுஷனுக்கு கெட்டு போச்சு அப்படின்னா என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனால ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்ற மாதிரி அதே போல் தான் இருப்போம். முதல்ல நம்ம ஜாதகத்தில் பூர்வீகம் நல்லா இருக்கா, தோஷங்கள் எதாவது இருக்கா, கிரகங்கள் பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கான்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நாம் பார்க்கக்கூடிய பலனை எல்லாமே பொது பலனை தாங்க. பொது பலன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா ஒரே வயசு இருக்காது, ஒரே திசை, ஒரே புத்தி நடக்காது, வெவ்வேறு மாதிரி தான் நடக்கும். அதனால் என்னென்னா நம்ம ஜாதகம் நல்லா இருக்குதா அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா மொத்தத்தில் இந்த 2024 உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 2வது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அலர்மேல் மங்கை அப்படின்ற ஆலயம், அலர்மேல் மங்கைப்புறம், அதாவது வந்து அலர்மேல் மங்களப்புறம் அப்படின்ற ஒரு ஊரில் இன்றைக்கி இருக்குது. எங்கன்னா கீழ் திருப்பதியில். ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து மேல் திருப்பதி மட்டும்தான் போயிருப்போம், அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்திருப்போம். ஆனால் நாம் இப்போ போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா ஸ்ரீ அலர்மேல் மங்கை அலர் மங்களப்புரம் அப்படின்ற ஊரில் கீழ் திருப்பதியில் இருக்குங்க. அந்த அலர்மேல் மங்கை அப்படின்ற கடவுளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் எப்போ போனாலும் சரி, அதாவது துலா ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எப்போ போனாலும் சரி திருப்பதி போய் நீங்கள் தரிசனம் போய் சாமி கும்பிட்டு வரதை விட நான் சொன்ன மாதிரி சரி அலர்மேல் மங்கையை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கீழ் திருப்பதியில் தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் போயிட்டு வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா உங்கள் லைஃப் எல்லாம் மாறும். கண்டிப்பாக இந்த 2024 நல்லா இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும், ஜெயமாகும், சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அதே மாதிரி உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.